எங்க ஒரு பொண்ணு வெறும் ஒத்த டவலை மட்டும் கட்டிக்கிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு வரா. அப்படி வந்து பார்த்தா சடனா வீட்டுக்குள்ள 2 திருடுங்க புந்து எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கானுங்க. இவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் இவ ஜர்க்காய் நின்னுறா. அப்ப வந்ததுல ஒருத்தன் இவளை பார்த்துட்டு உடனே கன் எடுக்க, இதை பார்த்து அவன் பயந்து போயிட்டு ஐயோ போடுறோம் பழகுது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்பதான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றா அப்படின்னா உடனே கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறா. சோ இதை பார்த்துட்டு கூட இருக்க இன்னொருத்தன், டே மச்சான் அவளுக்கு கண்ணு தெரியாது போலடா, கண்ணை உள்ள விட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா நேரா இவகிட்ட வந்து இவளுக்கு உண்மையாவே கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டிட்டு சத்தமே போடாம சாவுகாசமா இவ கண்ணு முன்னாடியே திருட ஆரம்பிச்சானுங்க. சோ அப்படி இவனுங்க எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கும்போது அப்ப இவன் என்ன பண்ணானா இவளோட போன் எடுத்து போலீஸ் கால் பண்ணி, ஹலோ டாமினோஸ் பீட்சாங்களா, எனக்கு பீட்சா வேணும். ஆமாமா சார் 2 பேரு, ஐ மீன் 2 பீட்சா வேணும். சோ உடனே கொண்டு வர முடியுமா, ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு காலை கட் பண்ணிடுறேன். சோ இப்போ இவனுக்கு 2 பேரும் இவ கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் திருடிட்டு வீட்ல இருந்து எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்பதான் வீட்ல ஒரு சேஃபை பாக்குறானுங்க. சோ அந்த சேஃபை பார்த்துட்டு இது ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா பாஸ்வேர்டு போட்டுருக்கு. சோ இதை வந்துட்டு ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு, டே மச்சான் இது ஓபன் பண்ணலாம், ஆனா அதுக்கு அவளோட போன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சரின்னு சொல்லிட்டு இவனும் அவளோட போன் எடுத்துட்டு போய் கொடுத்தா, டே மச்சான் என்னடா லாக் எல்லாம் போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்றான். டே மச்சான் ஃபேஸ் லாக் ஏதோ போட்டு வச்சிருப்பாடா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு போன் அன்லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது இவன் என்ன பண்றானா வேணுனே ஃபேஸ் மாஸ்க் எடுத்து மூஞ்சில மாட்டிக்கிறா. அடச்சி இப்பன்னு பார்த்து ஏதோ எடுத்து மாட்டிக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காட்டி எப்படியோ ஒரு வழியா அவளோட போனை அன்லாக் பண்ணிடுறான். அப்படி அன்லாக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த சேஃபையும் அன்லாக் பண்ணி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பணம் இருக்கு. இதை பார்த்தவனுங்க, டே மச்சான் என்னடா உள்ள இவ்வளவு பணம் இருக்குது, இன்னைக்கு ஜாக் பாட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியா அந்த சேஃபுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து போக போறானுங்க. இங்க இவ்வளோ ஐயோ இவனுக்கு போலீஸ் வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருவானுங்களாட்டுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்பதான் சரிடா இதை விட்டா நமக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா இவங்க 2 பேரும் கண்ணு முன்னாடியே இவ கட்டி இருக்க அந்த டவலை அவுத்து போட்டு அப்படியே பாத்ரூம் போக இதை பார்த்துட்டு இவனுக்கு 2 பேரும் வாயை பொழந்துறானுங்க. அப்ப அதுல இருக்க ஒருத்தன், ப்ரோ வாட் அ சீன் ப்ரோ, ஆனா அரையங்கோரிமா தானே பார்த்தேன், இரா போயிட்டு முழுசா பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகும்போது, டே மச்சான் சொன்னா கேளு, இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, வா வந்தமா திருநமா போனமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, டே மச்சான் ஒரே நிமிஷம் நான் வெயிட் பண்றான், நான் போயிட்டு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுத்தினே பின்னாடியே போக அப்படி உள்ள வந்தவன், செல்லம் உள்ள குளிக்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நைஸ் ஆயிட்டு பார்த்தா அவளை காணோம், எங்கடா போனாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அப்ப அவ சடனா பின்னாடி இருந்து ஷாம்பு பாட்டில வச்சு இவன் கண்ணுல பிதிக்கி விட்டு இவனை போட்டு அடிச்சு மலாக்க போட்டு இவன் கை கால் எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சிடா. சோ அப்படி இவ கட்டி போட்டுற அப்ப வெளியே இருக்கவன் எங்க போனவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தா இவன் கை கால் எல்லாம் கட்டி போட்டுக்கிட்டே, மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அவன் என்ன பண்றானா நைஸா இவனே உள்ள விட்டு டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறான்.